கோவையில் தங்க நகை பூங்கா அமைப்பதற்கு டெண்டர் கோரியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விரிவான தகவல். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஆண்டு கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் கோவையில் கள ஆய்வு மேற்கொள்ளப்படும் போது 126 கோடியில் தங்க நகை பூங்கா அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக விரிவான திட்ட ஆய்வு அறிக்கை தயார் செய்யப்பட்டது. அதன்படி 45 கோடியில் அந்த கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசானது டெண்டர் கோரியுள்ளது. அதன்படி கோவை மாவட்டம் குறிஞ்சியில் 2.46 ஏக்கரில் 8.5 லட்சம் சதுர அடியில் இந்த தொழில் பூங்காவானது அமைக்கப்பட உள்ளது. 45 கோடியில் அமைக்கப்பட உள்ள இந்த தொழில் பூங்காவானது தரைதளம் மற்றும் 5 தளங்களை கொண்டதாக அமைக்கப்பட உள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தங்க நகை பட்டறை, 3D பிரிண்டிங், லேசர் பிரிண்டிங், ஹால்மார்க் தர பரிசோதனை கூடம், பாதுகாப்பு பெட்டகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இங்கு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்டுமான பணிகளுக்கு தற்போது டெண்டர் கோரப்பட்டுள்ள நிலையில் பணிகள் துவங்கிய நாளிலிருந்து 18 மாதங்களில் கட்டுமான பணிகளை முடிக்க தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனம் திட்டமிட்டு இதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. நன்றி கண்ணன்.